வணக்கம். நான் இன்னைக்கு ஆப்பம் எப்படி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன்னா, ஆப்பத்துக்கு நான் இந்த பாத்திரத்தால் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது புழுங்கரிசியில் பண்ண வேண்டாம், பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் கொஞ்சோண்டு சாதம், கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் ஈஸ்ட்டு அது கொஞ்சம் போட போகிறேன். நான் இதை ஈஸ்ட்டை வெந்நீரை கொஞ்சம் வார்ம் வாட்டரை வச்சு அதில் ஈஸ்ட்டு போடணும். அப்படின்னா சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகிரும். நான் ஃபஸ்ட்டு இந்த சுகரையும் ஈஸ்ட்டையும் இந்த வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக சுகர், அதே மாதிரி ஈஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போகிறேன், நிறைய போட வேண்டாம். இதோ கொஞ்சம் இவ்வளோ தான் இதை போட வேண்டியது. ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் இப்போ மிக்சியில் ஊற வச்ச அரிசி, அதோட கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் 3ஐயும் போட போகிறேன், போட்டு அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இப்போ நான் இப்போ பாத்திரத்தில் இந்த மாவை மாற்றியாச்சு. இப்போ நான் இந்த ஈஸ்ட்டும் சுகரும் போட்டிருக்கேன். அதை கலக்கி அதையும் இதோட விட போகிறேன். நான் விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே அது மூடி வச்சிடணும். ஒரு 5, 6, 7 மணி நேரம் கூட ஆகும். ஆனதுக்கப்புறம் அது பொங்கிட்டு வரும். அது பொங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்ப மாவு ரெடி ஆகிடுத்தோம். இப்போ நான் அதை எப்படி ஆப்பம் பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ ஆப்பம் பண்ண போகிறேன்னா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆப்பம் ரெடி ஆகிடுச்சோம். நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். எது வேணால் போட்டுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலை ஆவலோடு எதிர்பார்த்துட்டுருக்கேன். வணக்கம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன்.